Hi guys, welcome to my யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா L3 வீக்கெண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் டூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம எம்பிஎல்எஸ் ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎல்எஸ்ன்றது ஒரு லேபிள் 24 பிட் லேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன் வந்து எல்டிபி, ஆர்எஸ்விபி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் விச் இஸ் செக்மெண்ட் ரூட்டிங். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா V6 வந்து எனேபிள் பண்ணலாம். இட்ஸ் ஈஸி டு ஆட்டோமேட். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஎல்எஸ் ப்ரோட்டோக்கால் எஸ்ஆர் வந்து மெயினாக வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஐஜிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபியை வந்து ரீப்ளேசிங் எல்டிபி. அதுக்கப்புறம் எஸ்ஆர்டிஇ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஜினியரிங். ஆர்எஸ்விபினால டிராஃபிக் இன்ஜினியரிங், எஸ்ஆர்டி வந்து டிராஃபிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்விபியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக எஸ்ஆர்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக மைக்ரேஷன்ஸில். ஸோ ஈவன் லைக் 4-5 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஜிபி வந்து ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்ஒர்க்கில் நாங்கள் எனேபிள் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்ஆர்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வித் கண்ட்ரோலர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஸோ மோஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க பிகாஸ் இட் ஹஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஓவர் த ட்ரெடிஷ்னல் ப்ரோட்டோகால் எம்பிஎல்எஸ் ப்ரோட்டோகால் லைக் எல்டிபி அண்ட் ஆர்எஸ்விபி. ஓகே, இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் நம்ம எண்ட் டு எண்ட் வந்து நம்ம டிராஃபிக் எம்பிஎல்எஸ்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கோரில் போகணும். L3VPN டிராஃபிக் கேரி பண்ணோன்னா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் எண்டில் வந்து ஐஜிபி எனேபிள் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி PE2 ரவுட் ரிஃப்ளெக்டர் ஆர் PE2 PE யூனிட L3VPN, MPLS protocol, IGP most use பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ISIS. MPLS it could be either LDP, RSVP traditional protocol or segment routing. I call it as an SR நான் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ரவுட்ஸை வந்து கேரி பண்ணணும் அப்படின்னா லேயர் 3 தட் இஸ் லேயர் 3 VPN. லேயர் 3 VPN வந்து கேரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் L3VPN ஃபேமிலி வந்து எனேபிள் வந்து பண்ணணும் பிஜிபியில். ஓகே, ஸோ இது பண்ணிட்டனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் டு எண்ட் டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்டிபி கன்சிடர் நம்மளோட டோபாலஜி எல்டிபி யூஸ் பண்ணுறோம். LDP and we have BGP L3VPN ஃபேமிலி வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிஜிபி ஃபேமிலி. பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா EVPN இருக்குது, L2VPN இருக்குது, ஸோ L3VPN இருக்குது. ஸோ அந்த அதுக்கப்புறம் மல்டிகாஸ்டில் இருக்குது ஃபேமிலிஸும் டிஃப்ரெண்ட் மல்டிகாஸ்ட் ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பிஜிபியில். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமிலி டு கேரி தி கஸ்டமர் லேயர் 3VPNக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த L3VPN ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம். எனக்கு வந்து 2 கஸ்டமர்ஸ் இப்போ வந்து இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏ, கஸ்டமர் பி. இது PE1ல கனெக்டாக இருக்காரு, இவர் PE2ல கனெக்டாக இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா PE3ல வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த சினாரியஸில் இந்த டோபாலஜி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வில் எக்ஸ்பிளைன் எப்படி வந்து எண்ட் டு எண்ட் டிராஃபிக் வந்து டேட்டா டிராஃபிக் போகும் பாஸ் ஆகுது, அதே மாதிரி கண்ட்ரோல் பிளேன் டிராஃபிக் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்ம வந்து சேம் ரவுட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்ரீன் இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேம் நெட்ஒர்க் மேபி சேம் என்டர்பிரைஸ் கஸ்டமர் இல்லாமல் ப்ரைவேட் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். இந்த ஓவர்லேப்பை வந்து எப்படி சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்ஒர்க்கில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் பியூர்லி MPLS நெட்ஒர்க். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ரவுட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் கால்ட் சிஸ்கோ டேர்ம்ஸில் VRF டேபிள் சொல்லுவாங்க. இது நோக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஜூனிப்பர் லைட்ஸ் லைக் வேர் டிஃப்ரெண்ட் VPN V4 டேபிள். ஸோ ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெண்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நேம் இருக்கும், டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். பட் த கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் இவன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் டேபிளில் வந்து நம்ம வந்து போடுறோம். ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இவனுக்கு வந்து சேம் ரவுட் தான் யூஸ் பண்ணாங்க, பட் தே ஒன்ட் டாக் டு ஈச் அதர்.
ஓகேங்களா. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சம்திங் கால் ஆர்டி, ரவுட் டிஸ்டிங்விஷர். ஸோ இந்த ரவுட் டிஸ்டிங்விஷர் வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி அன் ஐபி அட்ரஸ், ஆர் இட் குட் பி இன் எனி த ஃபார்மட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்டி நான் அசைன் பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து 100 வந்து என்னோட லோக்கல் டேபிள் வந்து இது வந்து லோக்கலி சிக்னிஃபிகண்ட். இந்த லோக்கல் ரவுட்டரில் வந்து சிக்னிஃபிகண்ட், இட்ஸ் நாட் லைக் குளோபல் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி கஸ்டமர் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் சொல்லிட்டு நான் வந்து அலோகேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் வந்து நம்ம ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100:100 நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு 100:100 101. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.0.0.1:100 இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 100:100. அதே மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா 1.0.0.1 101. ஸோ உங்களோட ஆர்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த நான் ரவுட்டிங் டேபிளை வந்து நான் இப்போ செக் பண்ணும்போது எனக்கு ஈவன் தோ ஐபி அட்ரஸ் வந்து சேம். ஆனால் நான் இதை ஆர்டி வச்சு இந்த ரெண்டு லைக் கஸ்டமரோட ரவுட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கஸ்டமர் ஏக்கு ஒரு ரவுட்டிங் டேபிள், கஸ்டமர் பிக்கு வந்து ஒரு ரவுட்டிங் டேபிள் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா ரவுட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் குளோபல் சிக்னிஃபிகண்ட் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஓவரால் நெட்ஒர்க்கில் வந்து சேம் ஆர்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரவுட்டிங் டேபிள் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பி ரவுட்டர்லேருந்து இந்த பி ரவுட்டருக்கு ஒன் எண்ட்லேருந்து இந்த அதர் எண்ட் ரவுட்டருக்கு வந்து நம்ம இந்த பர்டிகுலர் 1.0.0 எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது நம்ம எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவோம் பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா L3VPN ஃபேமிலியில் சம்திங் கால் ஆர்டி, விச் இஸ் ரவுட் டார்கெட்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா இந்த ரவுட்டு கீழே லைக் நான் இப்போ வந்து 1.0.0.1 இப்போ வந்து ஆர்டி இருக்குன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ரவுட்டுக்குள்ள ஒரு ரவுட் டார்கெட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். கன்சிடர் அகைன் 100:100. அதே மாதிரி நம்ம கஸ்டமர் ஏக்கு வந்து நம்ம இந்த ஆர்டி கான்ஃபிகர் பண்ணுறோம். அதே மாதிரி கஸ்டமர் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 101. ஸோ இந்த ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி யூனிக் டு கஸ்டமர். ஏன்னா இந்த ஆர்டி வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர்லேருந்து கஸ்டமரை மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் என்ன சொல்கிறது அவங்களுடைய ரவுட்டிங் டேபிளை வந்து நீங்கள் வந்து மிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க. கஸ்டமர் ஏ வந்து கஸ்டமர் பி கொடுக்கலாம், கஸ்டமர் பி இதை வந்து கஸ்டமர் ஏ கொடுத்துருவீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டி ஷுட் பி யூனிக் டு த கஸ்டமர். ஓகேங்களா. இட்ஸ் நாட் சேம் லைக் ஆர்டி. ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஆர்டி வந்து இங்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஆர்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100:100 ஆர்டியை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 100:100 ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சேம் லைக் கஸ்டமர் பிக்கு 101:101 ஆர்டி இம்போர்ட் /எக்ஸ்போர்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு பிலேருந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்படின்னா என்ன ஆகும்னா ஒன்ஸ் உங்களுக்கு விஆர்எஃப் டேபிள் வந்தால் டூ டைப்ஸ் இருக்குது விஆர்எஃப் டேபிளில். ஓகேங்களா. விஆர்எஃப் டேபிள் வந்து ஒரு ரவுட் வந்த உடனே என்னென்னா ஒரு லேபிள் வந்து அசைன் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் லேபிள். இது வந்து பர் ரவுட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம், இல்லைனா பர் விஆர்எஃப் டேபிள் ஆர் பர் ரவுட்டுக்கு ஒரு ரவுட்டுக்கு ஒரு லேபிள் நீங்கள் அசைன் பண்ணலாம், இல்லைனா ஒரு விஆர்எஃப் டேபிளுக்கு ஒரு லேபிள் சொல்லிட்டு அசைன் பண்ணலாம். ஃபார் கன்சிடர் கஸ்டமர் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் விஆர்எஃப் சிஸ்கோவில் ஐ திங்க் பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஓல்டு ரவுட்டர்ஸ் நியூ ரவுட்டர்ஸ் பை டிஃபால்ட் எல்லா வெண்டர்லும் பார்த்தீங்கன்னா ஒரு விஆர்எஃப் டேபிளுக்கு ஒரு லேபிள் தான் அசைன் ஆகும். ஏன்னா லேபிள் கன்சப்ஷன் வந்து ஓவராக இது அதிகமாக கூடாதுன்றதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. கன்சிடர் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு விஆர்எஃப் ஏக்கு கஸ்டமர் ஏக்கு 100:100 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி, 100:100 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி. அதே மாதிரி லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அசைன் ஆகுறது 100 அசைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த 1.0.0.1 கஸ்டமர் விஆர்எஃப் டேபிள் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிஜிபி L3VPN ஃபேமிலி மூலிமா வந்து ஆர்ஆருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஆர்ஆர் கூட எந்தெந்த பிலாம் வந்து பிஜிபி L3VPN கனெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த ரவுட்ஸ் வந்து போகும். ஓகேங்களா. பிஜிபி டேபிளில் இருக்கும்.
ஸோ இந்த பிஜிபி டேபிளையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏ ரவுட் இருக்கும், இந்த பிஜிபி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னாலும் கஸ்டமர் ரவுட் இருக்கும். பட் ஆனால் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் ஏவோட ரவுட் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ணுவேன்னா நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்க மாட்டேன் லோக்கலாக. பட் ஆனால் ஸ்டில் பிஜிபி டேபிளில் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா PE1லேருந்து எனக்கு PE3 தான் என்னோட கஸ்டமர் ஏ வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஆர்எஃப் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஆர்டி ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100.100 வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவேன். இம்போர்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா என்னோட ரவுட்டிங் டேபிளில் என்னோட இந்த ரவுட் வந்து இம்போர்ட் ஆகிடும். லோக்கல் ஷோ ரவுட் விஆர்எஃப் அந்த பர்டிகுலர் ஃபார்வர்டிங் அந்த விஆர்எஃப் டேபிள் போட்டிங்கன்னா இந்த ரவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 100:100 லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்டி லேபிள் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரவுட் கூட இருக்கும் இங்கே லோக்கலாக. ஸோ இந்த ரவுட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் விஆர்எஃப் டேபிள்லேருந்து நீங்கள் கஸ்டமர் எட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி எனி ப்ரோட்டோகால், குட் பி ஸ்டாட்டிக் ஆர் இட் குட் பி ஸ்டாட்டிக்னா எனிவே நீங்கள் அந்த ரவுட் வந்து அட்வர்டைஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே உங்கள் லோக்கல் விஆர்எஃப் டேபிள் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐஜிபியோ இல்லைன்னா பிஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1.0 நான் வந்து என்னோட கஸ்டமர் எட்ஜுக்கு வந்து நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து L3VPN ரவுட்ஸ் வந்து சென்ட் ஆகுது. ஒரு பிஇ ரவுட்டர்லேருந்து இன்னொரு பிஇ ரவுட்டர்ஸ் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எப்படி வந்து சர்வீஸ் லேபிள் வந்து அசைன் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் லேபிள் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லேபிள் வந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேனில் வந்து ஸோ டேட்டா பிளேனில் வந்து எப்படி இங்கேருந்து இங்கே டிராஃபிக் வந்து சுவிட்ச் ஆக போகுது, அது வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் கைஸ் நீங்கள் வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Catch you guys in the next video. Thank you.